ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல் தான் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நான் ஒரு வாட்டி கழுவுனாலே போதும். 2 வாட்டி 3 வாட்டி கழுவுனிங்கன்னா இதனுடைய டேஸ்ட் போயிடும். அதனால் ஒரு வாட்டி வாஷ் பண்ணால் போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1/2 கிலோக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியாக வச்சு போதும் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம். ஆனால் எனக்கு குழம்பு நிறைய தேவை அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறேன். 2 நேரத்துக்கு எனக்கு குழம்பு தேவை. நாங்கள் 4 பேர் இருக்கிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 200-250 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சு கழுவி எடுத்துக்கிட்டேன். 2 தக்காளி தேவைப்படும். அடுத்தது ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு இஞ்சி துண்டு கொஞ்சம் பெருசாக, ஓகேங்களா, ஒரு இஞ்சி துண்டு, அப்புறம் 3 லவங்கமும், ஒரு 2-3 பட்டை. இது வந்து பார்த்திங்கன்னா கல்பாசி, சும்மா கம்மியாக போட்டால் போதும். இது வாசம் செம்மையாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அனாசி முக்கு. அப்புறம் இது கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போதும். அடுத்தது கசகசா ஒரு 1/2 டீஸ்பூன், ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் அரைச்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் எல்லாமே போட்டிருப்பாங்க. பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா இதெல்லாம் போட்டிருப்பாங்க. மிளகா, மல்லி இதெல்லாம் போட்டு அரைச்ச இந்த மல்லிப்பொடி தீந்து போச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ நான் மட்டன் குழம்புக்கு இதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு குழம்பு வேணும்னு சொன்னாலே அதனால் 1 2 3 4 டீஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. 4 டீஸ்பூன் மல்லித்தூள். ஸோ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துறதுனால காரம் ஆல்ரெடி நிறையா இருக்கும். எனக்கு 2 பசங்க இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு அதிகமாக காரம் சேர்த்தக்கூடாது. அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், 2 டேபிள் ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. ஸோ அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வறுத்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய இஞ்சி காமிச்சோம் இல்லைங்களா, இஞ்சி அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுடுங்க. அப்புறம் பூண்டு, 5-6 பல் பூண்டு, ஏன்னா நம்ம எடுத்துக்கிட்டு 1/2 கேஜி 5-6 பல் பூண்டும் இதிலே போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, இதுவும் ஒரு இதில் போட்டுக்கலாம். ஸோ இது நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு சும்மா கொஞ்சம் வதங்கணும். எடுத்து நம்ம வேறு இதில் மாற்றிக்கலாம். போட்டுட்டு ஸோ இதே பாத்திரத்தை வச்சு இதில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதே பாத்திரத்தை வச்சு எண்ணெய் சேர்த்துட்டு நாம் வந்து இதில் எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஸ்பைசஸ். ஸோ சோம்பு, கசகசா, பட்டை, லவங்கம், இது வந்து பார்த்திங்கன்னா கல்பாசி நல்ல வாசத்தை கொடுக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து அனாசி முக்கு இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை போட்டுக்கலாம். இதில் எல்லாமே இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா பொடிங்க, மட்டன் மசாலா, மல்லிப்பொடி,
அண்டு சில்லி பொடி இதை வந்து இதுலேயும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து ரொம்ப இது பண்ண வேண்டாம், சும்மா 2 பெரட்டு பெரட்டி, ஏன்னா தீஞ்சிடும், அதனால சும்மா 2 பெரட்டு, அது சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை. 2 பெரட்டு பெரட்டிட்டிங்கனாவே போதும், அந்த கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ நீங்கள் பாருங்கள் அப்படியே வாசமாக வரும். அவ்வளோதான், போதும். 2 பெரட்டு அந்த ஹீட்லேயே 2 பெரட்டு பெரட்டிக்கலாம். பாருங்கள் சிம்மில் தான் இருக்குது, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுலேயே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம், ஏன்னா இது குழம்பா வர்றதுக்காக நமக்கு இதிலே போட்டுக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் இது 2ஐயும் அரைச்சோம்னா டக்குன்னு தாளிச்சு விட்டோம்னா நமக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும். ஆறிடுச்சுங்க. ஸோ இதை நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக வேணாம், ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஸோ பாருங்கள், ரொம்ப நைஸாக இல்லை, ஓரளவுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம அந்த பொடிங்க, பொட்டுக்கடலை, பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மட்டன் மசாலா தூள் போட்டோம் இல்லையா, ஸோ அதை வறுத்துலேருந்தே அதை வந்து ஆறிடுச்சு, இதை போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிக்கணுங்க, அதாவது ஃபைனாக அரைச்சிக்கணுங்க. இந்த இஞ்சி பூண்டு அரைச்சோம் இல்லையா, இதுக்கு தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க, தண்ணி ஊற்றாம தான் அரைக்கணுங்க. அவ்வளோதாங்க, அரைக்கிறதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா மட்டனை தாளித்து விடணும். ஸோ குக்கர் வச்சாச்சு, அடுப்பத்தை வச்சாச்சு. இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 தக்காளி, 1 கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நான் சேர்த்தனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ப்ளஸ் நல்லா வாசமாகவும் இருக்கும், அதனால் நான் சேர்த்துக்கலாம். பட் எங்கள் வீட்டுக்காருக்கு அது சேராதுங்கிறதுனால நான் வந்து பச்சை மிளகா எடுத்துக்கலைங்க. ஸோ இப்போ காஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். குக்கர் காஞ்சிருச்சு, நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஓரளவுக்கு. எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, கருவேப்பிலை தான் போட போகிறேன். நான் வந்து கடுகு போட மாட்டேன். காஞ்சிருச்சு. பச்சை மிளகாய் போடுறதா இருந்தால் இதுக்கு நீங்கள் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். மட்டன் எடுத்து போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நீங்கள் பாருங்கள், இதில் தண்ணி விடும், மட்டனே தண்ணி விடும். 2 கிளறி விட்டு இதை சும்மா மூடி வச்சிருந்தேன். நான் இது கேஸ்கட் போடாமல் சும்மா மூடி வைக்கிறேன். ஒரு 1 நிமிஷம் கழிச்சு எடுத்து பாருங்க. பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுருக்கு, பார்த்தீங்களா, தண்ணி விட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் நல்லா வேகணும். இந்த உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் உள்ள அந்த சாறை இறங்கும். ஸோ 1 நிமிஷம் கழிச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க, அந்த சாரமும் இறங்கிட்டோம். அது 1 or 2 மினிட்ஸ் இது அப்படியே 1 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து, இல்லைன்னா ஒரு 30 செகண்டுக்கு ஒரு வாட்டி எடுத்து இந்த மாதிரி கிளறி விடுங்க. ஸோ இந்த இஞ்சி பூண்டு சாரம் ப்ளஸ் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு இறங்கட்டும். பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் போய் நல்லா ட்ரையாக இருக்குது. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா, மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அதை இதில் ஊற்றிக்கலாம். அதையும் ஊற்றிட்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றினேன், அவ்வளோதான். நிறைய தண்ணி ஊற்றலை. இதை கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மேக்ஸிமம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் வைப்பேன், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம், அது கொதி வரட்டும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம்.
நல்லா கொதிக்குது பாருங்க, தலப்புலன்னு. இப்போ என்ன பண்ணணும்னா எனக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் பாருங்கள். இப்படி தண்ணி மாதிரி ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா அப்புறம் குழம்பு எனக்கு கொஞ்சம் பதமாக தண்ணி மாதிரி கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். இது கொதிச்சதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டெல்லாம் ஓகேவான்னு பார்த்துட்டு, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, பத்தலைன்னா உங்களுக்கு உப்போ இல்லை மிளகாத்தூளை என்ன பொண்ணுமோ போட்டு ஒரு கலரி விட்டு கொஞ்சம் மல்லித்தலையை போட்டு நம்ம மூடி வச்சிடணும். இப்போ இதை கொதிக்கிட்டோம். நல்லா கொதிக்குது. எனக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நான் மூடி போட்டு பாருங்க, கேஸ் கட்டு போட்டாச்சு. இப்போ ஃபைனலாக மூடி வச்சுட்டேன். ஒரு 4 இல்லைன்னா 5 விசில் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ரெடி ஆகிடும். இந்த கேப்பில் நம்ம பார்த்தீங்கன்னா மட்டனை வறுக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக மஞ்சப்பொடி. அடுத்தது பட்டை லவங்கம் மட்டும் தனியாக நான் அரைச்சி வச்சுருப்பேன். எதுக்குன்னா தக்காளி சாதம் இந்த மாதிரி மட்டன் வறுவலுக்குலாம் போடுறதுக்கு. இது ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அவ்வளோதான் போதும். அதுக்கப்புறம் மட்டன் மசாலா ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் போதும். ஏன்னா கறி கம்மி தானே, 1/2 கிலோ தானே எடுத்துருக்கோம். ஒரு 1/2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். ஒரு டீஸ்பூன் அவ்வளோதாங்க இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாளிக்கிறப்ப நம்ம இன்னும் தேவை வெங்காயம், மல்லித்தலை, கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. இதை போட்டு தான் நம்ம மட்டன் வறுவல் செய்ய போகிறோம். ஸோ வெந்துருச்சுங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்தாச்சுங்க. அவ்வளோதான். இப்போ கறியை மூட்டுட்டு இதில் கொத்தமல்லி தழை போட்டால் தீர்ந்துச்சு. வாங்க கறி எப்படி வறுக்குறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தை வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். மட்டன் வறுவலுக்கு இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். கடுகு, சின்ன வெங்காயம் ஒரு 2 இல்லை 3 போதுங்க. இன்னும் இனிக்கும். அடுத்தது கருவேப்பிலை, சிம்மில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பொடி, மட்டன் மசாலா பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி அண்ட் பட்டை லவங்க பொடி இருக்குது இல்லையா, அதை நான் இதில் கொட்டிக்கிறேன். இந்த எண்ணெயிலேயே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சேர்த்து ஊற்றினா நல்லா தான் இருக்கும். தேவையான ஊற்றிக்கணும். இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த பொடியும் வெந்துடும். இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த மட்டன் எடுத்து வச்சிடணும் இல்லையா குழம்புலேருந்து, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கலரி விடுவோம். நீங்கள் அப்புறம் இறக்குனதுக்கப்புறமா உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா கறியிலையும் உப்பு கம்மியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் உப்பு ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்க்குறேன். இப்போ சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி குழம்பும் ஊற்றிக்கோங்க. மட்டன் குழம்பு கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நான் இதுலேயே மல்லித்தலை போட்டிருக்கேன். அப்படியே இந்த பட்டை லவங்க பொடியை போடுவோம். மட்டன் வறுவல் சும்மா பூக்கும். நல்லா சூப்பரான வாசம் அடிக்கும். கொஞ்சம் மல்லித்தலையை தூவி விட்டு உங்களுக்கு நல்லா ட்ரையாக வேணும்னாலும் போட்டு வதக்கிக்கோங்க. இல்லை கொஞ்சம் அப்படியே நல்லா இதாக இருக்கணும் அப்படின்னாலும் அவ்வளோதான். இது வேணுன்ட்டு இல்லை, இதெல்லாம் போட்டு பரட்டினாவே முடிஞ்சது, அவ்வளோதான். ஸோ மட்டன் வறுவல், மட்டன் குழம்பு ரெடி. கூடவே நான் புளி ரசம் வச்சுருவேன். நார்மல் ரசம், மட்டன் குழம்பு வச்சுருவேன். அவ்வளோதாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.